ஹாய் விவஸ், நீங்கள் பார்க்குறது பேக்கரி நார்த் உஸ்மான் ரோடில் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எவ்ரி மார்னிங் தெல் மேக் ஒரு புது 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 சைட் டிஷ்ஷஸ் மேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு என்னென்னா ஹாட் டாக் இருக்குது, பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, கேக் இருக்குது, பேஸ்ட்ரி இருக்குது, என்ன சொல்கிறது, பக்கோடா இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. என்ன ஐட்டம் வேணும்? பப்ஸ் இருக்குது. பப்ஸ்லேயே ஒரு 4-5 விதமான பப்ஸ் இருக்குது. வெஜ் பப் இருக்குது, முட்டை பப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கோகனட் பாப்பீஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பன்னில் வந்து பார்த்திங்கன்னா பன் பட்டர் ஜாமே வந்து 4 வெரைட்டிஸாக இருக்குது. ஹாட் டாக் பார்க்குறோம், டோலன் பார்க்குறீங்களா? என்ன இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுவே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த கேக் வாங்குறதுக்கு தான் இந்த ஷாப்பில் வந்தோம். அடிக்கடி இந்த மீட் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அதனால நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த ஷாப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பர்த்டே கேக்கு வாங்கி பண்ணுறப்ப நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும். காரணம் என்னென்னா ஷேரிங். இந்த பாருங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ண சாண்ட்விச்சு, ஆனியன் சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இங்கே இருக்கிற பர்கர்ஸும் சரி, ஹாட் டாகும் சரி, அப்புறம் வந்து பன் பட்டர் ஜாமும் சரி, கேக்கும் சரி சூப்பராக இருக்குங்க. இந்த மீமி பேக்கரி வந்துட்டு நார்த் உஸ்மான் ரோட் நியர்பை த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வரவங்க எல்லாருமே வந்துட்டு டேக்அவே நிறைய டேக்அவே இருக்குது. அங்கே ஸ்டாண்டிங் வெக்கேஷன் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த வந்துட்டு பன் பட்டர் ஜாம் வந்து எந்த மாதிரி இருக்குது, சாண்ட்விச் எப்படி இருக்குது, ஹாட் டாக் எப்படி இருக்குது. ஒருத்தரும் வந்து ப்ளேஸ் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் கேரி டேக்அவே நிறைய இருக்குது. 11 o'clockலேருந்து 10:30 to 11 o'clock வந்துட்டு இவங்க வந்து பேக் பண்ணி சுட எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க. அப்புறமேட்டு வந்து இந்த பாருங்கள், இந்த கேக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாட்டர் மெலன் மாதிரியே இல்லை, கட் பண்ண ஒரு சீஸ் பீஸ் எடுத்து வச்சாக்கா. இவங்க சித்தப்பா வந்துட்டு கவுடியா மடமில் ஒரு பெரிய பேக்கரி வச்சுருக்காரு. அவங்க சென்னை ஃபுல்லாக அவங்க சப்ளை பண்ணுறாங்க. இவங்க வந்து 1.5 yearsஸாக இந்த பேக்கரி ரன் பண்ணுறாரு. இவரோட இன்சார்ஜில் பண்ணாங்க. இந்த கேக் பாருங்களேன், இருக்கிறதே ப்ரௌனி, அதுக்கு மேலே ஒரு ப்ரௌனி ஊட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் கேக் வித் ரெட் அண்ட் yellow. We celebrate a lot to give a chocolate with sweet memories of this academic year. அதனால் பசங்களும் சரி நாங்களும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களை மாதிரியே என்னன்றதை விட எங்களை மாதிரியே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். டேஸ்ட் பண்ண இந்த பன் வந்துட்டு சொல்லத்துக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கி. ப்ளஸ் வந்துட்டு இந்த ஜாம் இருக்குது பாருங்கள், பட்டரோட சேர்ந்து எத்தனை ஒன்றா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த கண்ணை பறிக்கிற அந்த டிசைன், இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த கோகனட் பர்பி. ஒன்று சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு இருக்கும். க்ரன்ச்சி அண்ட் ஸ்வீட்டு. மேலே பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஹாட் டாக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஹாட் டாகில் 2-3 இருந்துச்சு. அப்புறம் ரோல் இருந்துச்சு, வெஜிடபிள் ரோல் இருக்குது. மயோனீஸ் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் கேட்டு இது பண்ணாங்க. இது வந்துட்டு இந்த லேயர் பாருங்கள், எத்தனை லேயராக இருக்குது. இது ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சிங்க. கட் பண்ணோன்னா ஒரு க்ரன்ச்சி வேணால் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த சாண்ட்விச் எப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யார் எப்படியெல்லாம் கேட்குறாங்க. இது பாருங்கள், இந்த ஹாட் டாக் பாருங்கள், எவ்வளோ ஸ்டஃப் வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். ஒன்று சாப்பிட்டாலே வந்துட்டு வயிறு நிரம்பிடும். இந்த கட்லட் சொன்னேன் பார்த்தீங்களா. எவ்ரி ஒன் அங்கே வரவங்க எல்லாருமே ப்ளேஸ் பண்ணியிருந்து இதுதான் எங்களுக்கு பார்சல். நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்றது கிடையாது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வி ஆல்வேஸ் ஷேர் வித் த என்ன சொல்கிறது, சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரனாக இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கே போனாலும் நாங்கள் வந்து தனியாக சாப்பிட மாட்டோம். வாங்கிட்டு போயிட்டு தான் ஷேரிங் இருக்குது. ஈவன் ஒரு சின்ன பைட்டாக இருந்தாலும் சரி, அது பைட் பண்ணி சாப்பிடும். காரணம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனேஷன் அண்ட் பாண்டிங் வந்து தெரியணுன்றதுக்காக வந்து சின்ன வயசுலேயே, ஏன்னா அவங்களுக்கு இல்லை அந்த பேக்ரவுண்டுன்றதுனால இது நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு சில நேரத்துக்கு எங்களுக்கு சொல்லி தான். இது வந்துட்டு முட்டை பஃப் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். யாரும் இல்லாத நேரத்தில் சாப்பிட்டுடுவேன். கவலைப்படாதீங்க, என்னடா இப்படி சொல்லியிருக்கோன்னுட்டு மை ஃபேவரெட்டு. ஸோ இது வெஜ் பஃப்பு. ஸோ இந்த மாதிரி பஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 விதமான பஃப் இருக்குது. ஆஹா, என்னடா இது சொல்கிறப்ப நாக்கு ஊறுது. நான் ரேட் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் நேராக வந்து சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்.